கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உடைய நாமத்தை கீர்த்தனப்படுத்துவதும் பத்து வேண்டியனாலும் சம்புவேனாலும் தியானத்தோடும் வாசிக்கும் சொல்ல பண்ணதினாலும் காலையிலே முதிர்கையும் இரவிலே உங்கள் சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாய் இருக்கும். கர்த்தாவையும் செய்களை மகிழ்ச்சியாக்கி உமது கருத்தை நிமித்தம் ஆனந்த சத்தப்படுகிறேன். கர்த்தாவையும் உங்கள் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உங்களுடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக கொண்ட உள்ள மனுஷன் அதை அறியான், ஊழல் அதை உணரான். துன்மார்க்கன் துணை கொலை நடந்து அக்கிரமக்காரியாவரும் செய்யும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழுவதற்கே ஏதுவாகும். கற்றாங்கிய நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறேன். கர்த்தாவே உங்கள் சத்துக்கு அழிவார்கள், உங்களுடைய சத்துக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரியாவரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காணாதவர்களை கொம்பை போட உயர்த்துகிறேன். புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழுப்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பணியை போல செய்து நிபுணர்கள் விலகியது மனுமுறை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் இந்த தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் தன்மையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படிக்கு அவர்கள் முதல் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறார். கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார், மகத்துவத்தை அழிந்து கொண்டிருக்கிறார். அவர் கடற்கத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி இடம் பெற்றிருக்கிறது. கர்த்தாவே உங்களுடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது நீர் அனாதையாய் இருக்கிறீர். கர்த்தாவின் நதிகள் எழுப்பின, நதிகள் இறைச்சலின்றி எழுப்பின, நதிகள் அலைத்தெறிந்து எழுப்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தராகிய உன்னதமானவரே வல்லமை உள்ளவர். உங்களுடைய சாட்சிகள் மிகவும் உண்மையானவை. கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாகவும் உங்களுடைய ஆலயத்தில் அலங்காரமாக இருக்கிறது. நீதியை சரிக்கட்டிய தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டிய தேவனையும் பூமியின் நியாயத்து வருகிறேன். நீங்கள் எடுத்து பெருமைக்காரருக்கு பதிலடியும் எதுவரைக்கும் துன்மார்க்கர் பணிந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கருப்பொழுது இருப்பார்கள், எதுவரைக்கும் அக்கிரமக்காரரை வாயாடி கடினமாக பேசி பெருமை பாராட்டுவார்கள். கர்த்தாவே, உங்களுடைய ஜனத்தை ஒடுக்கி உங்களுடைய சுதந்திரத்தை ஒடுக்கினார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று நிகழ்ச்சி மணிகளை கொலை செய்து கற்பன் பாடல் யாக்கோபின் தேவன் கமலியால் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தின் மேலும் உள்ளவர்களை உணர்வடைகள் ஊழலை எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேட்டாலும் கண்ணை உண்டாக்கினவர் ஆனாலும் ஜாதிகளை தண்டிக்கிறவர் கவித்துக் கொள்ளாலும் மனுஷனுக்கு அறிவை ஒதுக்கிறவர் அறியாமல் மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்களுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் தீங்கு நாட்களில் அமர பண்ணி சிஞ்சித்து உங்களை வேதத்தை கொண்டு ஒதுக்கிற மனுஷன் பாங்கியவன். கர்த்தாவே, தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் நியாயம் நீதிமன்றமாக திரும்பும் செமையான இருந்தையார் யாவும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழுதுகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தாவே, எனக்கு துணையாயாவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கும். என் உள்ளத்தை விசாரங்கள் பெருகுகையில் உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேய்ச்சுகிறது. தீமையை கட்டளையாக பெருக கொடுங்கோராசனமும் ஈடாகுமா? உங்களுடைய நீதிமன்றத்துடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டமொழி குற்றமில்லாத லட்சத்தை குற்றப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அக்கிரமம் அவர்கள் மேல் திரும்பும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர், நான் நம்புகிறது என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன், என் கண்மலையுமாய் இருக்கிறார்.
அவர்களுடைய அக்கிரமம் அவர்கள் மேல் திரும்பும். அவர்களுடைய பொறாமை நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீதம் என்றால் பாடப்படவோ பாருங்கள். துதித்தவருடைய அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகாதேவனும் பெண்ணாதேவர்களுக்கு மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் நாடுகள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்கள் அவருடையது. அவர் சமுத்திரத்தை அவர் சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினவர். வெட்டந்தரையும் அவருடைய படம் உருவாக்கினது. நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் படைத்து கொண்டு முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர்களுக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்கலாக வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல வேதத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் பிதாக்கள் என்னை பரிச்சை பார்த்து சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷமாக இந்த சந்ததியை ஆலோசித்து உங்களுடைய அவர்கள் வழி போகிற இடத்தையும் உள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அறியாதவர்களும் நான் சொல்லி என்னுடைய இடைப்பாடுதலிலே பிரவேசிப்பதில்லை என்றும் நான் கோபத்திலே ஆணையிட்டேன்.